இந்த விஸ்வாவசு வருஷத்துக்கு யார் ராஜான்னா சூரியன் தான் ராஜா. சூரியன் ராஜாவா இருந்தாலே ஒரு சுபிக்ஷம் உண்டு, அதே நஷ்டமும் உண்டு. நாட்டில் ஆட்சி மற்றும் பதவி மாற்றங்கள்லாம் நிறைய ஏற்படும். அதிக வெயிலும் இருக்கும், அதிக மழையும் இருக்கும், அதிக குளிரும் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல தீ விபத்து ஏற்படும். இந்த ராஜாவா இவராக இருக்கிறதுனால நம்மளே நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், இவர் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் நடக்கும், இல்லை இவர் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்மளே பேசிக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சது. இதெல்லாம் மந்திரி யாருன்னா சந்திரன். சரியான நேரத்தை மழை பெய்யும். சந்திரன் தான் மேகத்தோட அதிபதி, மனஸ் சந்துஷ்டிகாரகன்னு பெயர். நம்ம எல்லாரும் ரெண்டு தெய்வத்தை நேரம் பார்ப்போம். ஒன்று சூரியனை பார்ப்போம், சந்திரனை பார்ப்போம். யாராவது நம்மளால நேரம் பார்த்துருக்கானா? யாரும் பார்த்தது இல்லை. யாராவது பிள்ளையார நேரம் பார்த்துருக்கானா? பார்த்தது இல்லை. இவா ரெண்டுமே யாருன்னா, இவருக்கு பிதிருக்காரகன்னு பெயர், அவருக்கு மாத்திருக்காரகன்னு பெயர். நம்ம அப்பா அம்மாவை நம்ம உயிரோடு பார்க்குறோம், தெய்வமாக பார்க்குறோம். நம்மளாம் அவள் காலகதி ஆனதுக்கப்புறமா நம்ம தெய்வமாக அந்த அப்பா அம்மாவை நம்ம எல்லாம் மதிக்கிறோம். ஒரு திதி கொடுக்குறோம், ஒரு இது பண்ணுறோம். ஏதானாலும் அப்பா படத்துக்கு போய் முன்னாடி நின்று நான் இந்த காரியம் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஏன்னா நம்ம வளர்ந்த விதம் அது மாதிரி ஒரு ட்ரெடிஷனாகவே நம்ம எல்லாம் வளர்ந்துருக்கோம். அதனால இதெல்லாம் நிச்சயமாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்ட் செட், நம்மளோட பாடி செட், இதெல்லாம் ஒரு பெரியவங்களை போய் நமஸ்காரம் பண்ணுறது, பெரியவங்கள்ட்ட ஒரு இது நல்ல காரியம் சொல்லிட்டு பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுக்குள்ளேயே இருக்கிற பிளட்டில் ஊறினது. நம்மளை மாற்ற முடியாது.